Hello everyone. Okay, so இந்த செஷன்ல கெமிக்கல் கைனடிக்ஸ்னுடைய பார்ட் 2 பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ லெவல் 2 பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the rate of reaction is given in different ways. ஓகே, இந்த பிளஸ் சைன் என்ன சொல்லுது? பிளஸ் சைன் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுது. எத்தனை மோல்ஸ்? 2 மோல்ஸ் இருக்கு. அப்போ 2 மோல்ஸ் ஆஃப் சி ஒரு ப்ராடக்ட். மைனஸ் என்ன சொல்லுது? ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் 3 மோல்ஸ் ஆஃப் டி ஒரு ரியாக்டன்ட். பிளஸ் சைன் என்ன சொல்லுது? ப்ராடக்ட். அப்ப 4 மோல்ஸ் ஆஃப் ஏ ஒரு ப்ராடக்ட். மைனஸ் என்ன சொல்லுது? ரியாக்டட். ஒரே ஒரு பி. ஸோ ஒரு பி 3 டி சேர்ந்து 2 சி 4 ஏ, ஆப்ஷன் 2. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. கோயிங் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ரேட் லாவும் கொடுத்துட்டாங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஏ பவர் ஹாஃப் பி பவர் ஹாஃப். Starting with initial concentration of 1 molar each, the time taken for the concentration to become 0.25. இது ஒரு என்ன ஆர்டர் ரியாக்ஷன் சார்? இங்க பாருங்க சார், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். எப்படி தெரியும்? ஆர்டர்னா சம் ஆஃப் த பவர்ஸ். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல 1 மோலார் 0.5 ஆனா ஒரு ஆஃப் லைஃப், 0.25 ஆனா 2 ஆஃப் லைஃப். ஸோ 2 ஹாஃப் லைஃப் தான் ஆன்சர். சரி, ஆஃப் லைஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆஃப் லைஃபோட ஃபார்முலா 0.6931 by k1. 0.693 divided by 2.3 into 10 power minus 3. இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 0.3 into 10 power plus 3ன்னு வரும். 0.3 into 10 power plus 3, அதாவது 300 செகண்ட். இது ஒரு ஆஃப் லைஃப். ஆனா அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எத்தனை ஆஃப் லைஃப் ஆகும்? 2 ஆஃப் லைஃப். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல 50% completed in 1.26 seconds. அப்ப T of 1.26 into 10 power 14 seconds. How much time it will take for 100% completion? நடத்திருக்கோம். என்ன நடத்திருக்கோம்? A first order reaction never goes to completion அப்படின்னு நடத்திருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் முடிவடையவே அடையாது. அப்ப இன்ஃபைனைட் இஸ் யுவர் ஆன்சர். இன்ஃபைனைட் இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. unit of rate constant K for first order, second zero order. K ஓட ஜெனரல் ஃபார்ம் என்ன? மோல்ஸ் பர் லிட்டர் பவர் 1 minus n செகண்ட் பவர் minus 1. ஃபர்ஸ்ட் ஆர்டர்னும் போது n-க்கு 1 போடு. n-க்கு 1 போட்டினா 0 ஆயிடும். ஸோ n = 0 1 வெறும் பர் செகண்ட் தான். அடுத்ததா ஜீரோ ஆர்டர்னும் போது பவர் 1 minus 0 1. அப்போ மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. Fifth question. For a reaction given starting at different initial concentrations. ஓகே, டேட்டா கொடுத்துருக்காங்க, ரேட்லாம் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள்ப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கொஞ்சம் நிதானமாக போடுறேன். ரைட், ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஐ கேன் ரைட் த ரேட்லா. என்ன ரேட்லா? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஏ பவர் சம்திங் பி பவர் சம்திங். ஓகேவா? ரைட், லிசன் கேர்ஃபுல்லி. பி எதுவுமே ஆகல. A is doubled. நல்லா கவனி. A is doubled. 2 times of A power m. B எதுவுமே ஆகல. B power n. இப்ப முன்னாடி பாரு, ரேட்டு 10 power minus 3 மட்டும் தான். இப்ப 4 times 4 into 10 power minus 3, 4 times of rate ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் சார்? செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 4 is equal to A power m. மற்ற எல்லாம் கேன்சல் ஆயிடும். therefore m is equal to 2. therefore m is equal to 2. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு சார். சூப்பர். இப்ப முதல்ல என்ன பண்ணோம்? பி அப்படியே இருந்துச்சு. இப்ப ஏ அப்படியே இருக்க மாதிரி பி மாறுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாரு. இதோ இருக்கு பாருங்க சார். சார் ஏ அப்படியே இருக்கு சார். ஏ அப்படியே இருக்குங்க சார். பி என்ன ஆகுது? 2 டைம்ஸ் ஆகுது. இன்டு 2 தான் இது. ஸோ பாருங்க, ஏ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். ஏ அப்படியே தான் சார் இருக்கு. பி 2 டைம்ஸ் ஆயிடுச்சு சார். இப்போ ரேட் என்ன ஆச்சு? 10 power minus 3, 2 into 10, 2 times ஆயிடுச்சு சார். Now think of equation 1 இது, equation 2 இது, equation 3 இது. Now I'm going for 3 divided by 1. அப்ப 2 is equal to b power n. Therefore 2 power n, sorry, 2 power n. Therefore n is equal to 1. அப்ப m equal to 2, n equal to 1. அப்ப a ஓட பவர் 2, b ஓட பவர் 1. ஆப்ஷன் பி. 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி.
Sixth question. பாருங்க, a reaction is given and the rate law is also given. Then P plus Qங்கிறது stoichiometry, L plus Mங்கிறது order. They may be equal or may not be equal. They may be equal or may not be equal. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், ஓகே. தென் இந்த ரியாக்ஷனுக்கு எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. ரேட் எழுத முடியும், நம்மளால என்ன எழுத முடியும்? மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு minus 1 by 2 dB by dt is equal to plus 1 by 3 dC by dt is equal to plus dd by dt. நீ பொறுமையா உட்காந்து கம்பேர் பண்ண, எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா does not describe. எது தப்புன்னு கேட்குறாங்க. எது தப்பு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். பொறுமையா செக் பண்ணுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் டிசி கம்பேர் பண்றாங்க, கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் பாய் அண்ட் கேட், கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் 2B வருது, வர வாய்ப்பே இல்லை. ஸோ திஸ் டஸ் நாட் மேட்ச் த கிவன் கண்டிஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஃபார் ஏ ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன் த ரேட் லா இஸ் கிவன் as ஓகே ஓகே. நெகட்டிவ் சைன் ரெப்ரசன்ஸ் ரேட் இஸ் நெகட்டிவ், தப்பு. நெகட்டிவ் சைன் டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன், கரெக்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ், ஆப்ஷன் பி. வேலை முடிஞ்சு. 9வது கொஸ்டின். In formation of sulfur trioxide by contact process, rate is given. The rate of disappearance of SO2 rate. நல்லா கவனி, they are comparing this and this. ரெண்டை மட்டும்தான். அப்போ நான் அவங்க ரெண்டு பேருக்கு ஃபார்முலா எழுதுறேன். மைனஸ் 1 by 2 dSO2 by dt is equal to minus dO2 by dt. கேள்வியில் என்ன கேட்குறாங்க? மைனஸ் dSO2 by dt கேட்குறாங்க. அப்போ 2 ரைட் சைடு எடுத்து போ. 2 into this value. இந்த வேல்யூ எவ்வளோ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே. So the answer is 2.5 into 2, 5 into 10 power minus 4. So the answer for the question is option A. Question number 10. பாருங்க, for the reaction formation of ammonia, the rate of disappearance of hydrogen minus dH2 by dt கொடுத்துருக்காங்க. 1.8 into 10 power 3. Rate of formation of ammonia plus dNH3 by dt கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் சார்? minus 1 by 3 dH2 by dt is equal to plus 1 by 2 dNH3 by dt. Now they are asking this. அப்போ இந்த 2 லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போ. அப்போ 2 by 3 times of given value is equal to formation of ammonia. எவ்வளோ வரும்? 0.6 into 2, 1.2. 1.2 into 10 power 3 is the answer. Option boy. Option boy. 10th question option boy. 11th question போறோம். For a chemical reaction 2x plus y gives z. Z கொடுத்துருக்காங்க. Rate of appearance of z plus dz by dt கொடுத்துட்டாங்க. 0.05 moles per liter per minute. Rate of disappearance of x minus dx by dt கேட்குறாங்க. x க்கு z க்கு என்ன சம்பந்தம் சார்? minus 1 by 2 dx by dt is equal to plus dz by dt. கேள்வி minus dx by dt. அப்போ அந்த 2 வலது பக்கம் எடுத்து போனா 2 times of 0.05, that is 0.1. Option C. 11th question is option C. 12. What is the order of reaction? What is the order of reaction whose rate is equal to concentration of A power 3 by 2, concentration of B power minus 1 by 2. அப்போ 3 by 2 minus 1 by 2. 2 by 2 answer 1. First order reaction. 12th question option B. 13. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்குறாங்க. பவர் ஆஃப் சம் ஆஃப் த பவர்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் காமனா 12 எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. 6 plus 4 plus 3, 13 by 12. ஆன்சர் ஆப்ஷன் டி. 13வது கொஸ்டினுக்கு டாங்கி. 14. Now first question. When concentration of reactant is increased by 8 times, rate increased by 2 times. பாரு, ஃபர்ஸ்ட் ரேட்ல எழுதுறேன். A power something. என்ன பண்றாங்க? concentration is increased by 8 times of A. முன்னாடியோட 8 times. ரேட் 2 times தான் ஆகுதான். என்ன பண்ணலாம்? divide the two equations. 2 by 1. Second equation by first equation equal to, இதான் ஆன்சர். therefore m is equal to உடனே இதை எப்படி எழுதுறேன் பாரு, 2 cube power m ன்னு எழுதுறேன். அப்ப 2 power 3 m ன்னு ஆயிடும்.
therefore இங்க பவர் என்ன 1, அப்ப 3m is equal to 1, அப்ப m is equal to 1/3 ஆன்சர் ஆப்ஷன் பாய். 14க்கு பாய். 15 ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ரேட் லாவும் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் 1 + 0 1 ஃபர்ஸ்ட் ஆர்டர். 15க்கு பி. 16 ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, active mass of B is kept constant but A is tripled. Rate is equal to K into A power something B power something. நல்லா கவனி, இங்க நான் சம்திங் சம்திங் போடாம அதையே போடுறேன், ஏன்னு சொல்றேன். என்ன கொடுக்குறாங்க பாரு, சம்திங் சம்திங் நம்ம போகணும், சாரிப்பா, சம்திங் சம்திங் தான், சாரி. பவர் m பவர் n என்ன சொல்றாங்க, B is kept constant, B அப்படியே வச்சுக்கிறாங்க, A is tripled, A 3 மடங்கு அதிகமாக்குறாங்க. அப்படின்னா ரேட் என்ன ஆகுன்றதுதான் கேள்வி. பாரு 3 பவர் m, இதுக்கு தான் நான் கரெக்ட் தான் யோசிச்சேன், தப்ப சொல்றேன். ஓகே, அப்ப இந்த பவர் தெரிஞ்சாதான் எனக்கு சொல்ல முடியும். அப்ப இதை ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் நினைச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ல இதை ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டா எம்முக்கு பதிலாம் போட்டுக்கலாம், ஏவோட பவர் 2 பியோட பவர் 1, ஏவோட பவர் 2 பியோட பவர் 1 அப்படின்னே போட்டுக்கலாம். அப்ப எம்மோட வேல்யூ 2 போது 3 ஸ்கொயர் 9 டைம்ஸ் இஸ் த ஆன்சர், இன்க்ரீசஸ் பை 9 டைம்ஸ். 16வது கொஸ்டினுக்கு பாய், இன்க்ரீசஸ் பை 9 டைம்ஸ். ஓகேவா, 16வது கொஸ்டினுக்கு பாய் இன்க்ரீசஸ் பை 9 டைம்ஸ். இது ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் நினைச்சிக்க வேண்டியதுதான். ரைட், கொஸ்டின் நம்பர் 17. In acidic medium, the rate of reaction is given by the expression. It means இதெல்லாம் என்ன தெரியுது, rate constant is 4 per second. எப்படி தெரியும், தெரியாது, எந்த டேட்டா கொடுக்காம ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கொடுக்குறாங்க சொல்ல முடியாது. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட், கிடையாது, ஒரு பேர் ஆசிட் இருக்கு, டிபெண்ட்ஸ், இதுவும் தப்பு. சேஞ்ச் இன் pH will not affect the rate, டெஃபினட்டா தப்பு. ஏன்னா pH மாறுதுன்னா H+ மாறுதுன்னு அர்த்தம், H+ மாறுதுன்னா ரேட் மாறும். Doubling the concentration of H+ will increase the rate by 4 times, இது கரெக்ட். ஏன்னா இது 2 times of H+ யூஸ் பண்ணா பவர்ல என்ன இருக்கு, 2 இருக்கு, அப்ப 2 ஸ்கொயர் என்ன ஆயிடும், 4 times ரியாக்ஷனோட வேகம் அதிகமாக. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டாங்கி. 18 ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ ஃபாஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதான் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு ரேட்லாம் எழுது. ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு A2 பவர் சம்திங் B2 பவர் சம்திங். இருக்கிறதுல எது இதான் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப், அப்ப இதுக்கு தான் ரேட் எழுத முடியும். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு A2 பவர் 1, A2 பவர் 1. இது இதையும் கம்பேர் பண்ணு சார், ஒரே மாதிரி இருக்கு சார், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, B2க்கு பவர் 0ன்னு அர்த்தம், B2ஓட பவர் 0ன்னு அர்த்தம். அப்ப இதோட ஆர்டர் என்ன, இதோட ஆர்டர் என்ன, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நீங்க தேவையில்லாம யாராவது ஒருத்தர் வித்தியாசமா இருந்தாதான் நீ மற்ற கால்குலேஷன்ஸ் போகணும், மற்ற டவுட்ஸ் உனக்கு வரணும். அதே மாதிரி தான் இருக்குன்னும் போது B2ஓட பவர் 0ன்னு அர்த்தம், B2ஓட பவர் 0ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 19, the rate constant of nth order reaction, இதுதான் நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னோமே, moles per liter power 1 minus n second power minus 1. அப்ப என்ன ஃபார்முலா, moles power 1 minus n liter power n minus 1 second power minus 1. so moles power 1 minus n liter power n minus 1, ஆப்ஷன் டாங்கி. 19க்கு ஆப்ஷன் 4. 20, the rate reaction takes place in 2 steps. இந்த ரியாக்ஷன் 2 ஸ்டெப் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சரி முதல்ல இதுக்கு ரேட்ல எழுது. ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு Br மைனஸ் பவர் சம்திங் H2O2 பவர் சம்திங் H பிளஸ் பவர் சம்திங் இசட்னு போட்டுக்க, MN இசட்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் ஸ்லோ ஸ்டெப், அதுக்கு ரேட் எழுதலாம், பார்த்து எழுதலாம். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு Br மைனஸ் பவர் 1 H பிளஸ் பவர் 1 H2O2 பவர் 1, அவ்வளவுதான், சேமா தான் இருக்கு. அப்ப ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இது ஒரு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இது ஒரு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். 21, the rate constant of a reaction changes when, rate constant எப்ப மாறும், நேத்தே சொன்னேன், it is dependent only on temperature, temperature மாறினா மட்டும்தான் ரேட் கான்ஸ்டன்ட் மாறும் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 22nd question, 2 molar acetic acid and 3 liter of 3 molar ethyl alcohol were mixed. சரி, எத்தில் ஆல்கஹால் வந்து 3 லிட்டர், கன்ஃபியூஸ் ஆகும்,
1 லிட்டர் 3 மோலார். இது 1 லிட்டர் 2 மோலார் acetic acid. Mixed esterification takes place. If each solution is diluted by 1 liter water, ரெண்டையும் 1 லிட்டர் வாட்டரை ஊற்றி டைல்யூட் பண்ணுறோம்னா ரேட் would become ரேட் என்னவாகும்? எந்த டேட்டாவும் கொடுக்காத பட்சத்தில் இந்த ரியாக்ஷனோட ரேட்ல எழுதுற மாதிரி K இன்டூ அசிட்டிக் ஆசிட் பவர் 1 எத்தனால் பவர் 1. முதல்ல என்ன கொடுக்குறாங்க? ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டூ அசிட்டிக் ஆசிட் எவ்வளோ? 2 மோலார் சொல்யூஷன் 1 லிட்டர். மொலாரிட்டி இன்டூ வால்யூம் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? ஸோ மொலாரிட்டி இன்டூ வால்யூம் 2 இன்டூ 1 லிட்டர் 2 மோல்ஸ், 3 இன்டூ 1 லிட்டர் 3 மோல்ஸ். ஸோ ஆரம்பத்தில் வேகம் 6K. ரேட் 2, இது ரேட் 1, இது ரேட் 2 வச்சுக்கோ. இப்போ எவ்வளோ? K இன்டூ டிவைடட் பை எக்ஸ்ட்ரா 1 லிட்டர். ஏற்கனவே டிவைடட் பை 1 லிட்டர் இதெல்லாம். இப்போ எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் 2/2 3/2 இஸ் ஈக்குவல் டு 2/2 கேன்சல் ஆச்சுன்னா கூட 3/2K. ஸோ ரேட் 2 இஸ் ஈக்குவல் டு கேட்குறாங்க. அப்போ திரும்ப எழுதுற பாரு. R1 ஈக்குவல் டு 6K, R2 இஸ் ஈக்குவல் டு 3/2K. டிவைட் செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2/1. R2 by R1 ஈக்குவல் டு 3/2K 6K 1/4K 1/4 na 0.25 times 2K cancel 0.25. so 0.25 times 0.25 times எதுவுமே சொல்லலனா கொடுத்திருக்கிற நம்பரே பவரா எடுத்துக்க வேண்டியதுதான். ரைட் 23. in a reaction A, okay, the rate of reaction remains unchanged if the concentration of B is doubled and that of A and C is kept constant. B டபுள் ஆக்கியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா பியோட பவர் 0ன்னு அர்த்தம். அப்படின்னா பியோட பவர் 0ன்னு அர்த்தம். அடுத்தது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த அபவ் டேட்டா என்னெல்லாம் கேட்குறாங்க பாரு. ஓகே, ஏபி ரேட்டு. சரி, K இன்டூ A பவர் M B பவர் N இஸ் ஈக்குவல் டு ரேட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். K இன்டூ 10⁻². நான் மறந்துடுறேன் எல்லா இடத்துலையும், 3 இடத்துலையும் நான் 10⁻² மறந்துடுறேன். எனக்கு ப்ராப்ளம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ப்ராப்ளம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன எழுதுறேன் பாரு. K இன்டூ ஃபர்ஸ்ட் கேஸில் இது மட்டும் எடுத்துக்கிறேன். 1 பவர் M 2 பவர் N இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 10⁻². ஏன்னா 10⁻² தான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ரைட் சைடில் 10⁻4 இருக்கு. சரி, அடுத்த ரெண்டாவது கேஸ் பாரு. 2 பவர் M 2 பவர் N இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ 10⁻². மூணாவது கேஸ் பாரு. K இன்டூ 2 பவர் M 4 பவர் N இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ 10⁻². இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3. ரைட், 2/1 இது கேன்சல் ஆகிடும். 2 பவர் M இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். அப்போ M இஸ் ஈக்குவல் டு 1. வேலை முடிஞ்சுது. அடுத்தது 3/2ன்னு இருக்கும். 2 பவர் N இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். அப்போ N இஸ் ஈக்குவல் டு 1. இதுவும் 1 தான். வேலை முடிஞ்சுது. அப்போ ரெண்டுமே 1 தான். சரி, ஃபர்ஸ்ட் ரேட் கான்ஸ்டன்ட் கேவெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கே கண்டுபிடிக்க முடியாது, வெயிட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட், பி கரெக்டுப்பா. சியை செக் பண்ண முடிஞ்சது. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் 4 times ஆன் டபுளிங் போத். ரெண்டையும் டபுள் ஆக்குறாங்களாம் பாரு. இப்பதான் சொன்னோம், ஏவோட பவர் 1, பியோட பவர் 1, ரேட் ரெண்டையும் டபுள் ஆக்குறாங்கன்னா 2 பவர் 1 2 பவர் 1 மல்டிப்ளை பண்ணா 4 times ஆகும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்ப பிரச்சனை எதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டாவது மூணாவது கரெக்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அதை மட்டும் செக் பண்ணணும். ரேட் கான்ஸ்டன்ட் K, ரேட் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல், எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். K இஸ் ஈக்குவல் டு 1 பவர் M என்ன 1 இஸ் ஈக்குவல் டு போட்டேன்டா, தப்புடா. கவனி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் திரும்ப எழுத போறேன். K இன்டூ 1 பவர் 1 2 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 10⁻². therefore K இஸ் ஈக்குவல் டு 2/2 இன்டூ 10⁻² இஸ் ஈக்குவல் டு 10⁻². ஆனால் என்ன கொடுக்குறாங்க? 10⁻4ன்னு கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ராங். ஸோ பி அண்ட் சி, ஆப்ஷன் சி
ஆப்ஷன் சி. 25வது கேள்வி. யூசிங் த டேட்டா கிவன் பிலோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். அப்ப எப்பயும் போல rate is equal to acetaldehyde power m. 4 ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் 0.02 வேகம் rate is equal to 0.1 power m. 0.08 is equal to 0.2 power m. இதை வச்சு கண்டுபிடிச்சலாமே. செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட் சைடில் 4 இருக்கும், ரைட் சைடில் 2 power m இருக்கும். therefore m is equal to 2. இது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இங்கே வேலை முடிஞ்சு, பாதி வேலை. ரெண்டாவது கே வேல்யூ கேட்குறாங்க. இங்கே கே விட்டோம் பத்தியா, எது தேவைதான் விட்டோம். சரி, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. 0.02 is equal to k into 0.1 power 2. So k equal to into 0.01 வரும். Therefore finally k is equal to 2. So ரெண்டுமே m உம் 2 k உம் 2. ஆப்ஷன் ஏ. 26. The unit of rate constant and rate are same. யாருக்கு? ரேட்டோட யூனிட் எப்பயுமே மாறாது, மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். ஆனா ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் மாறிக்கிட்டே இருக்கும், மோல்ஸ் பர் லிட்டர் பவர் 1 - n செகண்ட் பவர் -1. அது இது ஒன்னா இருந்தா அந்த n 0 வரணும். அப்படின்னா இது ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு தான் சார் கரெக்ட். இது ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு தான் கரெக்ட். 27வது கொஸ்டின் பாருங்க. For a chemical reaction 2A plus 2B plus C, okay, the order with respect to A, 1 with respect to A, அப்ப rate is equal to rate constant to A power 1 ன்னு போடலாம், and 1 with respect to B, B power 1 போடலாம். The initial rate ஆரம்பத்துல rate 4 into 10 power minus 2. When 50% converted into product, 50% product மாறிச்சுனா the rate of the reaction would be okay சரி. ஆரம்பத்துல பாருங்க, 4 into 10 power minus 2 is equal to k into a power 1 b power 1. ரைட். என்ன சொல்றாங்க? 50% ரியாக்ஷன் முடிஞ்சிச்சான். அப்ப half a தான் இப்ப மீதி இருக்கு, half b தான் மீதி இருக்கு. இப்ப ரேட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. சரி, டிவைட் த டூ ஈக்குவேஷன்ஸ். 4 into 10 power minus 2 by rate is equal to ஒரு ஏல பாதி ஏ போச்சுன்னா அரை ஏ இன்ட்டு அரை பி. ஏ எல்லாம் கேன்சல் ஆகிடும், பிபி எல்லாம் கேன்சல் ஆகிடும். 1/4. ஸோ ரேட்டு இதுதான், ஏதோ தப்பு பண்றேன்டா. இந்த பக்கம் கரெக்ட், இந்த பக்கம் என்ன பாரு, கே ஏ பவர் 1 பி பவர் 1 டிவைடட் பை கே half a half b. k cancelled, a cancelled, b cancelled on 4. Therefore rate is equal to 4 into 10 power minus 2 divided by 4. 10 power minus 2 answer. Option by. 27வது question option by. 28. For a gaseous reaction, the rate is given by rate is equal to k into a power 1 b power 1. If the volume is reduced to 1/3, volume 1/3 times ஆகுதுன்னா concentration 3 times increase ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா concentration is inversely proportional to volume. அப்ப ரேட் என்ன ஆகும்? k into 3 times of a, இப்ப 3 times of b, இப்ப பவர் 1ங்கிறனால 9 times ரியாக்ஷனோட வேகம் அதிகமாகும். ஆப்ஷன் பி. 28க்கு ஆப்ஷன் பி. 29. 29 என்ன பண்ணலாம் பாருங்க. Which of the following is incorrect for the first order reaction? எது incorrect? தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆஃப் லைஃப் பீரியட் 100 செகண்ட்னா டைம் ரெக்வயர்ட் ஃபார் 75% is 200 செகண்ட். கரெக்ட். ஏன்னா 100% 50 ஆவறதுக்கு 100 செகண்ட், அந்த 50 25 ஆவறதுக்கு, அதாவது மொத்தம் 75% ரியாக்ஷன் முடியறதுக்கு இன்னொரு 100 செகண்ட், மொத்தம் 200 செகண்ட். இது கரெக்ட். ஆஃப் லைஃப் பீரியட் வந்து 75% டபுளா இருக்கும். அதே தான் இங்கே இருக்கு, 75% டபுளா இருக்கு. இதுவும் கரெக்ட். போத் ஆஃப் த அபவ் ஆர் கரெக்ட். இது ராங், கண்டிப்பாக இது ராங். ஏன்னா இது 100 இது 200 தான் இருக்கணும், 115 இருக்கிறதுனால டெஃபினெட்லி இது ராங். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டாக்கி. 30. வாட் இஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இஃப் 75% is 20 minutes 60 minutes? Okay.
ஆஃப் லைஃப் எப்படி கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் கே கண்டுபிடிப்போம். 2.303/60 minutes log of 100 divided by 25. ஏன் 100 divided by 25? ஆரம்பத்தில் இருந்தது, அதில் தான் 75% முடிஞ்சு போச்சு, மீதி இருக்கிறது 25. அப்போ இதோட வேல்யூ 2.303/60 log 2 ஸ்கொயர் 4 log 4 2 ஸ்கொயர்னு இருக்கேன். அப்போ 2 log 2 2 into 2.303 into 0.3010 divided by 60 2 into 0.6931 divided by 60 அப்படியே வச்சுக்கோ. ஆஃப் லைஃப் பீரியட் வரும் இல்லையா, ஃபார்முலா என்ன, 0.6931 by k சப்ஸ்டியூட் பண்ணு. 0.6931 by 2 into 0.6931 into 60 மேலே போயிடும். இது கேன்சல். அப்போ 60/2 30 minutes ஆன்சர். 30வது கொஸ்டினுக்கு 30 minutes ஆன்சர். ஆப்ஷன் பாய் 31. ஃபாஸ்டா போறேன்னு நினைக்கக்கூடாது. இந்த ஸ்பீடு கூட இல்லைன்னா நீட் எக்ஸாம்லையும் சரி, ஜேடபிள்யூ எக்ஸாம்லையும் சரி, ஒண்ணுமே பண்ண முடியாது. மினிமமா இந்த ஸ்பீடு வேணும். ஸ்பீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 31. ஃபார் அன் எலமெண்டரி ரியாக்ஷன் எஃப் யூ ஒய் பிளஸ் இசட், த ஆஃப் லைஃப் எலமெண்டரி ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் பவர் 1 போட்ட வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஹாஃப் லைஃப் பீரியட் 10 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஹவு மச் டைம் வில் இட் டேக் ஃபார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் டு பி ரெடியூஸ்ட் டு 10%? 10% ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. பாரு, ஆஃப் லைஃப் பீரியட்னா என்ன அர்த்தம்? T 50% அர்த்தம். இட் இஸ் ஈக்குவல் டு 2.303/k log of 100/50. இதோட வேல்யூ 10 minutes. கொஸ்டின், T 90% முடியணும், 90% முடிஞ்சிடணும், 10% தான் மீதி இருக்கணும், 10% தான் மீதி இருக்கணும். 90% ரியாக்ஷன் முடியணும். அப்போ 2.303/k log of 100/10 is equal to x minutes. x கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லு? டிவைட் ஈக்குவேஷன் 1 and 2. அவ்வளவுதான்ப்பா. டிவைட் பண்ண பாரு, இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? மேல இருக்கிறது log 2 டிவைடட் பை கீழே இருக்கிறது log 10. இட் இஸ் ஈக்குவல் டு 10/x. அப்போ x is equal to 10 into log 10 ஓட வேல்யூ 1 by log 2 ஓட வேல்யூ 0.3. ரைட்? அப்ப 10/0.3 100/3. அப்ப 33.3 minutes. ஆப்ஷன் பி. 31வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 33.3 minutes. 32. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 99% முடிஞ்சிருச்சு. அப்ப ஃபார்முலா என்ன? 2.303/k log of 100/1. 99% முடிஞ்சிட்டா மீதி 1. இதோட டைம் 32 நிமிஷம். என்ன கேக்குறாங்க? டைம் ஃபார் 99.9%. 2.303/k log of 100 divided by 0.1 is equal to x minutes. ரைட்டா? சால்வ் பண்ண, டிவைட் பண்ண, ரெண்டு இது கேன்சல் ஆயிடும் சார். என்ன இருக்கும்? log 100 by log 1000 is equal to 32/x. log 100 na 2, log 1000 na 3 is equal to 32/x. அப்ப x is equal to 96/2 48 minutes. ஆப்ஷன் டாங்கி. 32 கொஸ்டினுக்கு 4th answer. Clear? 33. In presence of an acid, the initial concentration of cane sugar was reduced to 0.2 to 0.1 molar in 5 hours. And from 0.2 to 0.1 ஒரு half life. அதுல இருந்து 0.05 இன்னொரு half life 10 hours. அப்ப இங்க ஒரு 5 மணி நேரம், இங்க ஒரு 5 மணி நேரம் நடந்துருது. அப்படின்னா இது என்ன ஆர்டர்? பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே ரைட். 34. ஃபார் a second order reaction, if the concentration of reactant decreases from ஒரு செகண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. 0.08ல இருந்து 0.04 மாறுது 10 minutesல. அப்படின்னா what will be the time taken for the concentration to decrease to 0.01? அப்ப 0.01 ஆவறதுக்கு 0.08ல இருந்து 0.01 ஆவறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா? எப்படி சால்வ் பண்றது? ஓகே, ஓகே. ஜெனரல் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். KT is equal to 1/n minus 1 into 1/a minus x power n minus 1 minus 1/a power n minus 1. இதான் ஃபார்முலா. செகண்ட் ஆர்டர்னும் போது KT is equal to 1/a minus x. n க்கு 2 போட்டினா
1/a இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஓகே ஓகே சூப்பர். ஓகே லிசன் கேர்ஃபுல்லி. என்ன சொல்றாங்க பாரு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷனை நான் இந்த ஈக்குவேஷன்ல எழுத போறேன். எழுதட்டுமா? கே எனக்கு தெரியாது, ஆனா டி 10 மினிட்ஸ்னு எனக்கு தெரியும். இட் இஸ் ஈக்குவல் டு 1 பை மீதி எவ்வளவு இருக்கு? 0.04 மீதி இருக்கு. மைனஸ் 1 பை ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்துச்சு? 0.08 இருந்துச்சு. ஓகேவா? ரைட். அடுத்தது இதை சால்வ் பண்ணினா 0.04 டிவைடட் பை 4 8 32 32 into 10 power minus 4 10k. இது ஈக்குவேஷன் 1 பா. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 வரேன். அதே தான் kt t தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இட் இஸ் ஈக்குவல் டு 1 by 0.01 minus 1 by 0.08. சால்வ் பண்ணினா 8 into 10 power minus 4 0.07 நியூமரேட்டர்ல வரும் kt. இது செகண்ட் ஈக்குவேஷன். 1/2 இல்ல 2/1 ஏரியா பண்ணு. 2 divided by 1 வச்சுக்கோ. லெஃப்ட் சைடு kt by k into 10 ரைட் சைடு. இட் இஸ் ஈக்குவல் டு 0.07 by 8 into 10 power minus 4 32 into 10 power minus 4 by 0.04. என்ன ஆகும் பாரு, k கேன்சல் ஆயிடும். 10 power minus 4 10 power minus 4 கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் ஆனா 4. அப்ப ஃபைனலா எழுதுற பாரு, t by 10 is equal to 7 by 4. t by 10 is equal to 7 by 4. அப்ப t is equal to 70 by 4. அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே. ஏதோ தப்பு பண்றோம் போல இருக்கே. என்ன தப்பு பண்றோம்? நிதானமா கவனிங்க. அப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம். என்ன தப்பு பண்றோம்? நிதானமா கவனி. என்ன தப்பு பண்ணணும்? ஃபார்முலால தப்பு பண்ணோம். ஃபார்முலால தப்பு பண்ணா அப்புறம் எப்படி போட முடியும்? இந்த இடத்துல தான் தப்பு நடந்துருது. ரைட். இந்த இடத்துல ஃபார்முலா என்ன? 1 by a power n minus 1 minus 1 by a minus x power n minus 1. இல்லப்பா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். முதல்ல போட்டது கரெக்ட் தான். சம் இஷ்யூஸ் ஆர் தேர். நிதானமா கவனி. இந்த ப்ராப்ளம் நம்மள வேலை வாங்குது பேர் அருமையான ப்ராப்ளம். அப்படின்னா எந்த ப்ராப்ளம் நம்ம உயிர் எடுக்குதோ அந்த ப்ராப்ளம் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஃபார்முலா நான் முதல்ல எழுதின ஃபார்முலா கரெக்ட் தான். a minus x power n minus 1 minus 1 by a power n minus 1 இதுதான் கரெக்டான ஃபார்முலா. ரைட்டா? சரி. என்னோட வேல்யூ 2 போடுறோம். என்னது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். என்னோட வேல்யூ 2 போட்டா வெளில 1 ஆயிடும். 1 by a minus x minus 1 by a. இந்த ஈக்குவேஷனை ரெண்டு கண்டிஷனுக்கு அப்ளை பண்றாங்க பாரு. கலர் மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் k into 10 minutes is equal to 1 by மீதி இருக்கிறது இவ்வளோ, 1 by ஆரம்பத்தில் இருந்தது இவ்வளோ. சால்வ் பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை காமனா 8 4s are 32 into 10 power minus 4. 0.08ல 0.04 போச்சுன்னா 0.04. ரெண்டாவது கண்டிஷன் பாரு, டைம் தான் கண்டுபிடிக்க போறேன். It is equal to 1 by 0.01 minus 1 by 0.08. காமனா எடுத்தா 8 into 10 power minus 4 காமன் 0.07 இருக்கும். இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோ, இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோ. ரைட்டா? 1 divided by 2. லெஃப்ட் சைடு 10 by t தான் இருக்கும். k by k கேன்சல் ஆயிடும். ரைட் சைடு 0.04 by 32 into 10 power minus 4 into 8 into 10 power minus 4 divided by 0.07. சரி, கேன்சல் பண்றேன். 10 power minus 4 10 power minus 4 8 இது அடிச்சுனா 4. அப்ப இந்த 4 இந்த 4 அடிச்சா 1 ஆயிடும். இதை தான் நம்ம விட்டோம்னு நினைக்கிறேன். 1 by 7 இருக்கு. அப்ப therefore t is equal to 7 into 10 70 minutes பா. இப்போ வந்துச்சு. முதல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டோம். வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தா தான் என்ன தப்பு பண்ணோம்னு தெரியும். ஸோ 34வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ரிமைனிங் திங்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட் சூன் பா. தேங்க்யூ.